கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமட்டளவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி விஜய் அண்ணாவுடைய டிவிகே கட்சியில் ஒரு ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் நடந்திருக்கு. அதில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசினாங்க அப்படின்னு, விஜய் அண்ணா என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற சில விஷயங்கள், முக்கியமான ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். முக்கியமான ஹைலைட்ஸ் அப்படின்ட்டு சொன்னாலே அந்த ஸ்பீச்சில் முக்கியமாக என்னென்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டாக டிஎம்கே அட்டாக் தான். டிஎம்கேவை அட்டாக் பண்ணி மட்டும்தான் ஸ்பீச்சே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆதவ் அர்ஜுனா என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்சார் நிலம். ஸோ சென்னையில் ராம்சார் நிலம் அப்படின்னு சொல்லி சில இடங்கள் இருக்குது, வெட் லேண்ட் அப்படின்வாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுடைய லேண்டாக இருக்கும். அது சுப்ரீம் கோர்ட்டோட சில ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் சில ரிப்ளைஸ் கொடுத்துருந்தாங்க, நாங்கள் ராம்சார் நிலத்தை வந்து அளந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, இன்னும் அளக்கலை, டிசைட் பண்ணியிருக்கோம். நிறைய சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. அதில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போது ட்ரெண்டிங்கில் ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக சில வாய்ஸ் அவுட் வருதுன்னா ராம்சார் நிலம் பற்றி தான். அதை பற்றி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணார். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏன் கரூருக்கு போகலை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாரு. சம்பவம் நடந்த அப்புறம் கரூர் நாங்கள் ஏன் போகலைன்னா, டிவிக்கு ஃப்ளாகோ டிவிக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு இது பார்த்தாலும் யார் உள்ளே வந்தாலும் அவங்களை அடிங்க, அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 500 பேர்கிட்ட அடித்தாங்க. அப்படிங்கிற கலவரம் மீண்டும் கலவரம் வரக்கூடும் அப்படிங்கிற எங்களை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் நாங்களால் வந்து உள்ளே போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்பவே வந்து போலீஸை நம்பணும். இன்ஃபேக்ட் 2 கிலோமீட்டருக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக எங்களை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் ஸ்பீச்சில் பேசும்போது கூட தேங்க்ஸ் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த அளவுக்கு நாங்கள் நம்பிது கடைசியாக எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூழ்ச்சி, இந்த சூழ்ச்சியில் வந்து எங்களை சிக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அப்புறம் வந்து டேரெக்டாகவே வந்து உதயநிதி அண்ணார்கள் எல்லாருமே வந்து உதயநிதி அண்ணா எல்லாருமே வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெப்போ கிட்ஸு திரும்பியும் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறீங்க, உங்களுக்கு எதிராக எந்த எதிரியும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி சில விஷயத்தை அவர் வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசுகிறாரு. அப்புறம் வந்து அன்பில் மகேஷ் அண்ணா, ஆதவ் அர்ஜுன் அண்ணா, உதயநிதி அண்ணா, ஸோ எல்லாரையுமே அவர் வந்து டேரெக்டாகவே வந்து அட்டாக் பண்ணி இந்த வீடியோவில் ஸ்பீச்சில் வந்து அவர் பேசுகிறாரு. ஸோ டிஎம்கேயோட ஃபைனல் கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அண்ணா வந்து சிஎம் ஆக்கணும், அதுதான் அவங்களோட கோலாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இது நடக்காது அப்படின்ற மாதிரி பேசி அவர் வந்து அந்த ஒரு ஸ்பீச் வந்து முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் விஜய் அண்ணா வந்து பேசுகிறாரு. ஆஸ் யூஷுவலி நெஞ்சில் கூடியிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி சொல்லி அவரோட ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவ்வளோ நாளாக நாங்கள் ஏன் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் இழந்ததுக்கான துக்கம் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அதனால தான் நாங்கள் வந்து பேசாமல் இருந்தோம் அப்படின்ற மாதிரியும், இதை காரணமாக வச்சு நிறைய பேர் வந்து நிறைய அரசியல் பண்ணீங்க, நிறைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அவர் வந்து பேசுகிறாரு. சில ஃபேக் நரேட்டிவை வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். லிட்டரலி எதுக்கு அதை சொன்னார் அப்படின்ட்டு நான் பர்சனலாக யோசிக்கிறேன் அப்படின்னா, பிஜேபி கூட கூட்டணி போகிறாங்க அப்படின்னு மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்ததில்லை. அதுதான் அவர் மேபி ஃபேக் நரேட்டிவ்னு சொல்கிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை கோர்ட்டு மூலிமா போயிட்டு அதுக்கான நேர்மை நிலைநாட்டி இதில் உண்மையாகவே என்ன நடந்தது நாங்கள் வந்து கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அண்ணா வந்து சொல்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அசம்பிளிலே டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து சிஎம் அவர்கள் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. அங்கே என்ன நடந்துன்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து அவர் டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையுமே அவர் வந்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து டிஎம்கேவோட வன்ம அரசியல் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவர் யூஸ் பண்ண டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து பேசுகிறோம். அப்புறம் வந்து பிளேஸ் வந்து இஷ்யூன்னு சொல்கிறார். ஏன்னா வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் எங்கே பர்மிஷன் கேட்டாலும் எங்களுக்கு வந்து பெரிய இடமா பர்மிஷன் கொடுக்காம கடைசியாக வந்து சின்ன இடத்துலேருந்து பர்மிஷன் கொடுத்து அந்த இடத்துனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து எடுத்து வைக்கிறார். அப்புறம் சிஎம் அவர்களை டேரெக்டாகவே வந்து அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து வேறு என்ன இருக்கும், எங்களை வந்து அவங்களோட ஒரே நோக்கமே வந்து சிஎம்னு சொல்லி எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எங்களை அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து எடுத்து வைக்கிறார். லிட்டரலி டிஎம்கேவையும் சிஎம் சாரையும் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி தான் அவரோட ஸ்பீச்சே வந்து இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வந்து போயிருக்கோம், சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அவ்வளோ பெரிய காஸ்ட்லி அட்வொகேட்ஸையும் வச்சு அவங்களால எதுவுமே வாதாட முடியல அப்படின்ற மாதிரியும், அதுலேயுமே நாங்கள் தான் ஜெயிப்போம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அண்ட் எஸ்ஐடிலாம் ஃபார்ம் பண்ணிங்க, பட் அதுக்கப்புறம் வந்து நீங்களே ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள், சிஎம் அவர்கள் ஹியூமனிட்டியே இல்லை அப்படின்ற மாதிரிலேருந்து, அப்புறம் வந்து மக்களுக்குமே வந்து இந்த ஆட்சி மேலே நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிங்கிறதுலேருந்து, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க 100% டிவிக்கே தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொல்லி அவர் வந்து ஸ்பீச்சை முடிக்கிறாரு. 40 நாளுக்கு அப்புறம் பேசுகிறாரு. பட் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது டிவிக்கு எடுத்துக்கலையோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, இவ்வளோ பேர்
அவங்களால இறந்தாங்க அப்படின்ட்டு இங்கே பெரிய ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கிற பட்சத்தில் அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு வந்து தோணுச்சு. பட் அட் தி சேம் டைம் அந்த அத்தனை பேரோட ஃபேமிலிக்கு நிவாரணம் மட்டும் கொடுக்காம ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுமே ஒரு பக்கம் வந்து நல்ல விஷயம். பட் ஹியர் அகைன் டிவிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே கூட நாங்கள் வந்து திருப்பியும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் போகுன்ற மாதிரி இன்றைக்கி இவங்க 2 பேரோட ஸ்பீச் இருந்தது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்றைக்கி இதுதான் நடந்தது. இன்றைக்கி இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேருங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.